சமூகத்தில் ஓடோடி வந்தபடியினால் தேவனும் உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமை தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் வாயிலாக தேவனுடைய கோபம் ஒரு மனிதனுடைய பாவம் செய்யும் பொழுது அவன் குடல்கள்லாம் எரிபந்தமாய் அழுகி போகிறதாக அவன் சங்கீதக்காரன் உணர்கிறான். அதனால அவன் அதிகமாய் அவனுடைய பாதத்துல கெஞ்சி செபிக்கிறதான இந்த சங்கீத வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் வசனம் சொல்லப்படுறது, கர்த்தாவே உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உங்களுடைய உக்கரத்துல என்னை தண்டியாதே. அல்லேலூயா. கோபத்துல ஒரு மனுஷன் ஒரு பக்கத்து வீட்லயோ அது சொந்த பந்தமோ யாராவது சண்டை போட்டு கோவப்பட்டாலே நம்மனால அதை தாங்கவே முடியாது. அவன் இப்படி பேசிட்டா, இப்படி சமைச்சிட்டா, இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ராத்திரி எல்லாம் தூக்க வராதபடி நம்ம அதே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கர்த்தரை கடிந்து கொண்டா, அவருடைய கோபம் நம்ம மேல வந்தா நம்ம எங்க போவோம்? நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் நம்ம மடியில வந்து அப்போ மனதில் ஆறுதலே இருக்காது, நம்ம மனதில் இதயத்துல சமாதானமே இருக்காது, நம்ம சரீரத்துல ஆரோக்கியமும் இருக்காது. அப்போ நம்ம இருமையோ அப்படியே கலங்கிட்டே இருக்கும், கலங்கிட்டே இருக்கும். அததான் அருமையான சங்கீதக்காரன் மிக பாரத்தோடு ஜெபிக்கிறார். கர்த்தாவே உங்களுடைய கோபத்துல என்னை கடிந்து கொள்ளாதே, உங்ககிட்ட எனக்கு யார் இருக்கிறாங்கப்பா, என்னை கடிந்து கொண்டீங்கன்னா நான் தாங்கவே மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி உக்கரத்துல என்னை தண்டியாதே என்று சொல்லி ஒரு பாரம் உள்ள ஒரு ஜெபத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபத்தை அந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறார். இரண்டாவதாக, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கிறது. அல்லேலூயா. இரக்கம் எல்லாருக்கும் தேவை, கிருபை எல்லாருக்கும் தேவை. அப்போ இந்த தேவ மனுஷன் கேட்கிறாரு, என் மேல் இரக்கமாயிரும் ஏசப்பா, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் இல்லைன்னா நான் என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் பாதாளத்துல போயிடுவாப்பா, என் மேல் இரக்கமாயிரும் என்பதாக மிக இரக்கமுள்ள தேவனுடைய சமூகத்துல அவர் இரக்கத்தின் வேந்தன், அவர் இரக்கத்தின் தெய்வம், அவர் இரக்கத்தில் வல்லமுள்ள தேவன். அவர்கிட்ட தான் கேட்கிறாரு, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி. கர்த்தாவே நான் பலனற்று போனேன், கர்த்தாவே நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. அவரை நம்மளை குணமாக்க அவர் மட்டும்தான் முடியும், அவர்னால் தான் முடியும். மருத்துவமோ பச்சிலையோ இந்த மாதிரி கூட மருத்துவர்களோ குணமாக்காத என் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் குணமாக்க முடியும். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று சொல்லி. எசேக்கியா ராஜா கூட மரண படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன்னுடைய கடமையெல்லாம் நீ மறிக்க போறீங்க, உன்னுடைய எல்லாவற்றையும் நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவருக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், ராஜா அந்த தேசத்தை ஆளுகிற அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு தெய்வத்தை தெரியும். அந்த தெய்வத்தை சுவர் பக்கமாய் திரும்பி அவர் அழுகிறார், ஆண்டவரே என்னை நினைத்தலும் என்பதாக அவர் ஜெபிக்கிறார், என்னை நினைத்தலும் என்பதாக ஜெபிக்கிறார். ஒரே ஜெபம். அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட முற்றத்துக்கிட்ட தான் போறாரு. ஆனாலும் அவனுடைய ஜெபத்தை தேவனாய் கர்த்தர், நீ போ, என் பையன் என் மகன் என் சமூகத்துல அழுது கேட்கிறான், அதனால உனக்கு நான் ஆயுசியும் தீர்க்காயுசு ஆரோக்கியத்தை தருவ, போய் சொல்ல அப்படின்னு சொல்லி போன தேவ மனுஷனை திரும்பி சொல்ல வைக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அப்படிதான் தாவீது ராஜாவும் அழுகிறேன், நான் பலனற்று போயிட்டேன், என் இரக்கத்தை எனக்கு தம்முடைய இரக்கத்தை தாங்கப்பா, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கிறதுன்னு சொல்லி என் எலும்புகள் எல்லாம் நடுங்க. அப்போ எலும்பெல்லாம் நடுங்கிறதுனா எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு மரண பள்ளத்தாக்கு. அந்த மரண பள்ளத்தாக்கு வரும்போது நம்ம அறியாதபடி எலும்புகள்லாம் நடுங்கி போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதுதான் அவர் திருப்பி சொல்றாரு, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. வியாகுலம் என்று சொன்னால் துக்கம், வியாகுலம் என்று சொன்னால் கவலை, வியாகுலம் என்று சொன்னால் வேதனை, இதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் சொல்றாரு, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, நீ எதுவரைக்கும் இறங்காதிருப்பீங்க, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, விதைக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு காலம் உண்டு, அல ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. 28 காலங்களை பற்றி பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவர் சொல்றாரு, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் நீங்க இறங்காதிருப்பீங்க? நீங்களா அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? அப்படியே ஜெபிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்களா? என் அருமையான தேவசனமே, இந்த சங்கீதக்காரன் இருதயம் எப்படி குடலாம் அப்படி அழுகி, எலும்புகளெல்லாம் அப்படியே நடுங்கி, அப்படி பயத்துல சோர்ந்து போய், ஆண்டவர் தான் எனக்கு அவர் மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும் என்பதாக அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 100க்கு 100 செபிக்கிற இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் இந்த நாளில் தியானிக்கும் பொழுது, நீங்களும் என் தேவனை கர்த்தரும் நம்மை விடுவிக்க ஜெபத்தை கேட்கிறவர் என்பதாக நாம் இந்த நாளில் வேதத்தை வாசிக்கிறோம். அடுத்தது பாருங்க, திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவி, திரும்பும் கர்த்தாவே. அப்படின்னா தேவன் அப்படி முகத்தை திருப்பியிருக்கிறார். ஒரு மனுஷன் முகத்தை திருப்பினால ஒரு நேரம் கோபம் நம்ம பேசிட்டா, நம்ம பிள்ளைகளோ அல்லது சொந்த பந்தமோ யாராவது ஒருத்தர் பேசலனால நம்ம மனசு அவ்வளோ கஷ்டப்படும். ஐயோ, நம்ம கோபப்பட்டுட்டோமே, ஐயோ அவங்க பேசலையே, அவங்க முகம் கண்ணீர்ல இருக்குது, அவருடைய முகம் வேறுபட்டிருக்குதுன்னு சொல்லி நம்முடைய இருதயமே அவங்க முகத்தை பார்த்தோன்னே கலங்கிடும். அப்போ இந்த சங்கீதக்காரர் ஆண்டவர் மேல அவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் மேல அப்படி பாடி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை கனப்படுத்தி, அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் சொல்லி தேவனோடு தாவீது ராஜா அப்படி இணைந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த பாவம் அவருடைய இருதயத்தை விட்டு, அவர் இருதயத்துல சரிகிறவர்கள் எலும்புகள் குடல்கள்லாம் எரிபந்தமாய் இருந்தனால அவர் அவ்வளோ அழகா ஜெபிக்கிறார், என்னை விடுவிச்சிருங்க உங்களுடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்று சொல்லி அது சொல்றாரு. மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் துதிப்போம். யாராங்க மறிச்சுட்டாக்க துதிக்க முடியாது ஏசப்பா, மறிச்சு பாருங்களும் மௌனத்துல இருக்கிறவங்களும் அவங்க துதிக்க மாட்டாங்க ஆண்டவரே. ஆனா நான் உயிரோடு இருக்கும்போது என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் வியாதிகளை, என் பலவீனங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் அறிந்தது மாத்திரம் இல்ல, என்னை சுகமாகவும் நீ சர்வவல்லமை தேவனாய் கர்த்தர் என்பதாக தாவீது ராஜா அப்படி தேவனுடைய அன்புல அவர் ஜெபிக்கிற ஜெபமாயிருக்கு. இதுல வேதனை நிறைந்த ஜெபம், துக்கம் நிறைந்த ஜெபம், ஒரு வேண்டுதலான ஜெபம். தேவன் அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னா நான் ஜீவிக்க போறேன், இல்லைன்னா நான் மறிக்க போறேன். மரணம் கூட என்னை மேற்கொண்டிருக்குது. அவர் என்னை நினைவு கூர்ந்தா இந்த மரணம், இந்த எலும்பு நடுங்கிறது, இந்த குடல்கள் எல்லாம் எரிபந்தமா எரிகிறதெல்லாம் மாறிடும். அவர் தான் என்னை சுகமாக்க முடியும் என்பதாக தாவீது ஆண்டவர் சமூகத்துல அப்படி வேண்டுகிறார். சொல்ற பாருங்க 6ஆம் வசனம், என் பெருமூச்சு நாள் இழைத்து போனேன். அப்ப நிமிஷத்துக்கு மரண பயமும் வலியும் வேதனையும் அவனை அதிகமாய் துக்கப்படுத்தி இருக்கிறது இல்லைங்களா? அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பெருமூச்சு நாள் இழைத்து போனேன். நிமிஷத்துக்கு பெருமூச்சு விட்டுப்பாரு. அப்பா, எப்படிதான் இது விடுதலை ஆகும், இந்த வேதனை எப்படிதான் என்னை விட்டு போகும், இந்த வலி என்னை விட்டு எப்படிதான் போகும்னு சொல்லி பெருமூச்சு விட்டு இழைத்து போனேன் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பாரம் பாருங்களேன், எவ்வளவு பயம் பாருங்களேன், எவ்வளவு சுமை பாருங்களேன், எவ்வளவு மரண திரையில இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்ப அந்த சூழ்நிலை தான் அவர் ஜெபிக்கிறாங்க. என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராமுழுதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன். சில வேலைகளை இரவுகளில பகலெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ராத்திரி தூங்கும்போது தூக்கம் வராது. பல நினைவுகள், பல பயங்கள், பல திகில்கள், பல ஏமாற்றங்கள், பல வியாதிகள் நம்மை அதிகமாய் துக்கப்படுத்தும்.
அப்போ நம்ம ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம், கண்ணீரோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம தலையெல்லாம் நனைஞ்சு போயிடும், ஆனா நம்முடைய இருதயங்கள் அப்படி ஒரு பாரமா இருக்கும். ஆனா நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் சுகத்தை கொடுத்தாருன்னா அந்த சாட்சி எவ்வளவு வளமையா இருக்கும் தெரியுங்களா, எவ்வளவு பலன் இருக்கும் தெரியுங்களா. நான் விழுகும் போதுங்க இப்படி இந்த இந்த இங்க இருந்து இந்த கழுத்துல இருந்து இது அப்படியே படப்படப்படன்னு அப்படியே வெடிச்சதை நான் நல்லா பார்த்தேன். நான் முழங்கால் படிக்கும் போது எலும்புகள் எல்லாம் அந்த எலும்புகள் அந்த கல்ல அந்த வண்டியிலிருந்து நான் முழங்கால் போட்டேன்னா அந்த எலும்புகள்லாம் சிறு 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 அப்படியே வெடிச்சதை நான் நல்லாவே பார்த்தேன். இனி நான் நடக்க முடியாது, இனி நான் ஒழித்து செய்ய முடியாது, இனி நான் ஆண்டவரோடு நான் நடக்க முடியாது அப்படின்றதாக நான் நினைச்சேன். ஆனா பிசா சொல்றது, நீ அவ்வளவுதான், நீ செத்து போயிருந்த, இன்னைக்கு நீ முடிஞ்ச அப்படின்னு காதல சொல்லுது. ஆனா அப்போ என்னுடைய உயிர் போயிட்டு இருக்குது, சிந்தனை எல்லாம் என்னுடைய அப்படியே ஒரு அன்கான்சியஸாக என்னுடைய ஜீவனை விட்டு போயிட்டு இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, என் மகள் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டம் நிறைவேறாதபடி மரணம் ஏற்படாது. நான் இந்த மகளோடு இருக்கிற அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த எலும்புகள் எல்லாம் கூடிருச்சுங்க, கூடிருச்சுங்க, இந்த எலும்பெல்லாம் கூடிருச்சுங்க, அப்பவே கூடிருச்சுங்க. இது அதிசயங்க, இது அற்புதங்க. நானே இந்த நாட்கள்ல கொஞ்சமான ஊழியத்தை செஞ்சுட்டு ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பெருமூச்சு விட்டு நான் அழுகிறது. ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்கன்னா தாவீது தேவனுக்காக ஓடி ஓடி ஐயோ சொந்த மாமனாரனால ஐயோ சொந்த விரோதிகளால துரத்துட்டே இருக்கிறாங்க. அந்த மரணத்தினுடைய விளிம்புல கூட அவர் இயேசுவை மறக்கலைங்க. நீங்களும் நானும் கூட இந்த நாளில கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கும் போது, மரண துயரத்துல கூட நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் இன்னமாய் சாட்சியை வைக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது வசனம் பாருங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். என்னங்க விண்ணப்பம்? ஜெபம். விண்ணப்பங்கிறது வேறங்க, ஜெபங்கிறது வேற. விண்ணப்பங்கிறது தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறது, ஜெபங்கிறது பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறது. விண்ணப்பமும் ஜெபமும் ஒன்றுதான், வெவ்வேறா இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவன் சொல்றாரு, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு கேட்டுட்டு அவர் அடுத்து சொல்றாரு, என் பகல் எல்லாம் வெக்கி கலங்கி போவார்களாக. நான் எப்பப்ப சாவேன், எப்பப்ப நான் அழிவேன்னு சொல்லி பார்த்திருக்கிற பகைவர்கள் எல்லாம் கலங்கி போவார்களாக, அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக, அவர் வெட்கப்படுவார்களாக, சடிதில் வெட்கப்படுவார்களாக. என் தேவனின் ஜெபத்தை கேட்டார், என் தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார். அதனால தேவனுடைய நாமத்தினால என் மேல் 2வது வசனம் சொல்றது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்ம தாயின் வயிற்றுல எலும்புகள் உருவாகும் முன்னே நம்மளை பேரு வச்சு நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி மிக அழகாய் அவர் அழகாய் படைச்சிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விடவில்லை, அவர் கைவிடவில்லை. ஆனால் ஒன்று எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, உபத்திரப்படுறது நல்லது அப்படி பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். உபத்திரப்படுகிறவனுக்கு தேவன் பாருங்க அடிக்கடி பேசுவாரு, பயப்படாத, காங்காத, திகையாத, நானும் தேவன் சொல்லுவார். அந்த வார்த்தை நம்ம இருத்து அப்படியே புஷ்டியா. எத்தனை வியாதி இருந்தா சார், எத்தனை பலவீனம் இருந்தா சார், அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டாரு, உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு வேற என்ன என்பதாக நம்ம நினைப்போம். அதனால நான் அடிக்கடி சொன்னது போல சங்கீதங்கள்ல சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்த மேன்மை பாராட்டுவாங்க. நீங்களும் நானும் கர்த்தரையே மேன்மை பாராட்டுவாங்க. அப்படியானால் சோர்ந்து போனீங்களா, வியாதியால் கலங்கி போனீங்களா, ஏதேது காரியங்கள்ல நீங்க நொந்து போயிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. அவர் தாங்க நமக்கு ஜெபத்தை கேட்பாரு, அவர் தாங்க நம்மளை விடுதலை ஆக்குவாருங்க. மருத்துவம் எல்லாம் கொஞ்ச நேரங்க, திரும்பவும் அந்த மருத்துவ அந்த பலனெல்லாம் முடிச்சுன்னா திருப்பி அந்த வழி வருங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு